10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கீங்கண்ணே. நிஜமாவா? இது இன்னைக்கு 3வது ஆள். டெய்லி இந்த மாதிரி ஒரு 10 பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் கண்ணாட்டில் பார்த்தா என் மூஞ்சி எனக்கு அடையாளம் தெரில. ஆமாம், அது ஒரு படத்துக்கு தான், படத்துக்காக எடுத்தோம். அம்மா எப்படி இருக்கே? ஐயா எப்படி இருக்கே? நல்லா இருக்கலாம்? ஆமாம், எல்லாம் நல்லா இருக்கீங்களே? ரைட்டு. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. 25வது நாள். நம்ம நன்றிகளை சொல்வதற்காக நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம். திரும்பவும் நான் வந்து நம்ம அந்த ஆடியோ லாஞ்சில் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் வரிசை எல்லாம் இந்த அப்படி தனித்தனியாக ஏன்னா எல்லாருடைய உழைப்புமே இதில் பாராட்டும் விதமாக எல்லாருமே ரசிக்கும்படியாக எல்லாத்துக்கும் வேலை கொடுத்த நம்ம தளபதி அவருக்கு தான் முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். ஆமாம், எங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்காக என்ன கேரக்டருக்கு இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த வேலைக்கு அந்தந்த சரியான ஆட்களை தேர்வு செஞ்சு இன்றைக்கி 25வது நாள் ஒரு வெற்றி விழாவில் நம்மெல்லாம் இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஆரம்ப வெற்றி தான். ஆமாம், இன்னும் அடுத்தடுத்து மிக மிக பெரிய வெற்றிகள் உங்களை வந்து சேரணும். இந்த மேடையில் உங்களோட ஒரு 2 வயசு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தாப்புல நம்ம ஹீரோ பிரதர். ஆமாம், நீங்களும் இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வரணும். ஏன்னா வரும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை, கண்டிப்பாக வரும். அடுத்த சூப்பர் ஸ்டார் வேண்டாமா? ஏதாவது ஒன்று சொல்லினியா வேறு எங்கேயாவது போய் ஏதாவது வெடிச்சிடாம இல்லை? ஆமாம், எல்லாருமே சூப்பர் ஸ்டார் அப்படி சொல்லிவிடுவோம். என்ன விட்டுருக்கேன். ஆமாம், இதில் பங்கு பெற்ற எல்லா உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள். தொடர்ந்து இன்னும் பல படத்தினுடைய வெற்றி விழாக்களில் நம்ம மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்த ஃபர்ஸ்ட் படம் எனக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ், இவ்வளோ ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சது வந்து எனக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. தியேட்டர் விசிட்ஸ்லாம் போயிருந்தோம் எல்லா ஊர்லேயும், சென்னையில், சேலம், மதுரை, திருச்சி, திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் போயிருந்தோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துருக்கிற ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு அம்மாலாம் வந்து தலையில் கை வச்சு நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் வந்து எனக்கு இது யாரும் பண்ணதில்லை. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர யாரும் இதெல்லாம் பண்ணதில்லை, வெளியாட்களாக. ஸோ ஒவ்வொருத்தரையும் வெளியில் போகும்போது ரெக்கக்னைஸ் பண்ணி வந்து பேசி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஆக்சுவலி ட்ரெய்லர் லான்ச்சில் பேசியிருந்ததை விட இப்போ எனக்கு பேச்சு வரல சொல்லப்போனால். ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். 24 கிராப்ஸ்லேயும் நான் கூட நின்று, ஏன்னா ஃபஸ்ட்டு படம் நம்மளை நம்பி கொடுக்குறாங்கன்னா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா ஷூட்டிங் டேஸ்லேயும் எனக்கு ஷூட்டே இல்லைனாலும் நான் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் கூடயும் நின்று பார்ப்பேன். ஸோ அதோட இதுவாக தெரில. ஸோ மேடம் சொன்ன மாதிரி அடுத்த 2-3 வாய்ப்பு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ. ஸோ தியேட்டரில் பார்க்கும்போது கதிர் ப்ரோ சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு வடிவு கரிசி மேம், யோகி பாபு சாருக்கு தான் செம்ம ரெஸ்பான்ஸ். தியேட்டரில் ஃபுல்லாக சிரிக்கிறாங்க, ஃபுல்லாக கைத்தட்டுறாங்க. அப்புறம் 2வது வந்து கதிர் ப்ரோக்குமே வந்து அந்த மேலே தூக்கிட்டு சுற்றுற சீன்லாம் வந்து செம்ம இது. அப்புறம் அகிலனுக்கு வந்து செம்ம கிளாப்ஸு, கரெக்டாக கால் எடுத்து வச்சு இப்படி ஓடும்போது தியேட்டரே ஒரே கத்தல். நல்லா இருந்துச்சு அகிலன். ஸோ தேங்க்யூ. அண்ட் எண்ட் ஆஃப் தி டே வெதா போட்டது வந்து எனக்கு வந்து ஹரிஷ் துரைராஜ் தான். ஸோ அவருக்கு எப்பவுமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கான்சிட்டி இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக மாற்றின பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. எந்த படமாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சீங்க. அதோட பிரதிபலன் நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரிஷ் துரைராஜ் நண்பர். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இங்கே வந்து நிற்கிற வரைக்கும் எனக்கு இந்த கதையை பற்றி நல்லா தெரியும். ஹரிஷ், நீ நம்ம படத்தில் நம்ம பாட்டில் எழுதின மாதிரி தான், நீ ஒரு ஆலமர சைடு. கண்டிப்பாக நீ இன்னும் பெரிய வெற்றி அடைஞ்சு பெரிய ஆலமரமாக விருட்சமாக நீ பெரிய வருவ. கண்டிப்பாக நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு இது முதல் படி. இன்னும் நிறைய படிகள் இருக்குது, நீ நிறைய தாண்டி போகணும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கான்சிட்டி ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை மிஸ்டர் ஹரிஷ் துரைராஜ். 25th சக்ஸஸ்ஃபுல் டே அண்ட் தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் இன்னைக்கு இருக்கோம். ஸோ வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.